ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவில் நம்ம தனுசு லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான பதிவை பார்க்க இருக்கோம். அக்டோபர் 1 முதல் அக்டோபர் 10 வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். நம்ம லக்னத்திலிருந்து சந்திரன் எந்த ராசியில் இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், அந்த நட்சத்திராதிபதியினுடைய பாவ தொடர்புகள் என்ன அப்படிங்கிறத வச்சு பலன் சொல்கிறது. அக்டோபர் 1 செவ்வாய்க்கிழமை சந்திரன் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் இருந்து காலையில் 9:15 உத்தர நட்சத்திரத்துக்கு மாறுறார். உத்தரம் ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது, மற்ற 3 பாதங்கள் கன்னி ராசியில் இருக்குது. சாயந்தரம் 4 மணிக்கு கன்னி ராசியில் மாறிடுறார். இன்றைக்கி பலன் நமக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு அதிகாரம் மிகுந்ததாக இருக்கும், நம்முடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும், நமக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் டெவலப் ஆகும். உயர்ந்த அதிகாரிகள், பொறுப்பில் இருக்கவங்க, அரசு வழியில் வேலை பார்க்கணும் உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியலில் இருக்கவங்களுக்கும் பதவி ரீதியாக பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இன்றைக்கி பாராட்டுகள் கிடைக்கும், அங்கீகாரம் இருக்கும். இப்போ சூரியன் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார், புதனும் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார், கேதுவும் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த ஒரே நட்சத்திரத்தில் 3 கிரகம் சேர்றதான் செயற்கை பலன்னு சொல்கிறோம். இதுக்காக நான் தனியாக பதிவு போட்டிருக்கேன், சூரியன் புதன் கேதுவின் பிடியில் அப்படின்ட்டு. அதில் யாருக்கெல்லாம் கேது கெட்ட கிரகமாக இருக்கோ அவங்க கொஞ்சம் இந்த மாதிரியான அதிகார வர்க்கத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுங்கிறத மனசில் வச்சுக்கணும். மறுநாள் அக்டோபர் 2 புதன்கிழமை மதியம் 12:22 வரைக்கும் உங்களுக்கு உத்தர நட்சத்திரம், அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். அப்போ 4 கிரக கூட்டணி ஆயிடுது. சூரியன், சந்திரன், புதன், கேது, இந்த 4மே நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த கேதுவனுடைய சேர்க்கை நமக்கு கொஞ்சம் பரபரப்பு, படபடப்பு, கொஞ்சம் மைண்டில் குழப்பங்கள், ஒரு ஆசிலேஷன் மைண்டு, முடிவெடுக்க முடியாத சூழல் இதெல்லாம் உருவாக்கினாலும் 10ஆம் இடம் என்பது நம்மளுக்கு தொழிலை கெடுக்காமல் நல்லபடியாக கொண்டு போகும். அக்டோபர் 3 உங்களுக்கு மதியம் 3:31 வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு மேலே சித்திர நட்சத்திரம். சித்திர நட்சத்திரங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் கிரகம் நம்மளுக்கு 7ஆம் வீட்டில் குருனுடைய நட்சத்திரத்துலையும், குரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் 6ஆம் வீட்டில் ரிஷபராசியில் பரிவர்த்தனை வாங்கி இருக்காங்க. அப்போ இதனால் நமக்கு என்ன அப்படின்னா, உழைப்பு, புதிய நபர்கள் சந்திப்பு, அதனால் பலன், அதனால் நமக்கு பொது ஜன தொடர்பின் மூலமாக நமக்கு ஒரு அங்கீகாரம், பணவரவு, தொழில் பலம், இது எல்லாத்தையுமே கொடுக்கும். நல்லபடியாக வளர்ச்சிகள் பண்ணிக்கலாம். இந்த காலகட்டத்தில் நமக்கு கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். செவ்வாய்ங்கிறது கொஞ்சம் முன்கோப கிரகம், அப்பப்போ அதனுடைய தாக்கத்தை காட்டும். 7ல் செவ்வாய் அப்படிங்கிறது தனுசு லக்னத்துக்கு. மறுநாள் அக்டோபர் 4 வெள்ளிக்கிழமை நண்பகல் 11:51 4ஆம் பாதத்துக்கு வந்துடுறார். அதாவது துலா ராசியில் இருக்கிற செவ்வாயை வேலை செய்கிறார். முதல் நாள் கன்னி ராசி, இப்போ துலா ராசி. அதாவது வியாழக்கிழமை கன்னி ராசி மாதிரி வேலை செய்கிறாரு, வெள்ளிக்கிழமை துலா ராசியில் இருக்கிற செவ்வாயை வேலை செய்கிறார். இப்போவும் அதே பலன்தான், செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை. அதனால் உங்களுக்கு பொதுஜன தொடர்பு மூலம் ஏற்றங்கள், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். புதிய நபர்கள் சந்திப்பின் மூலமாக பணவரவு, தொழில் அங்கீகாரம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் இது பார்ட்னராக இருக்கிறவங்க மற்றும் கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுங்கிறத நம்ம விட்டு கொடுத்து போய்க்கணும். மறுநாள் அக்டோபர் 5 சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம். துலா ராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். ராகு நமக்கு 4ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால இன்றைக்கி ஒர்க்கு ஃப்ரீயாக இருக்கும். பெருசாக அலைச்சலை கொடுக்காது, ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. அதே மாதிரி இடமாற்றம் சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு சின்ன பிரயாணங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இளைய சகோதரி வரை நன்மைகள்லாம் நடக்கும். சில பேருக்கு ஐடி லைனில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு புதிய மாற்றங்கள், ஒரு ப்ராஜெக்ட் மாற்றம், இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். மொத்தத்தில் தைரியம் இருக்கும். ஒரு இடத்த கிரயம் பண்ணுறது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மறுநாள் அக்டோபர் 6 ஞாயிற்றுக்கிழமை விசாக நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். துலா ராசியிலேயே சந்திரன்
நமக்கு லாபஸ்தானத்தில் குரு மாதிரி வேலை செய்கிறார். குரு செவ்வாயோட பரிவர்த்தனை வாங்கி 6ஆம் இடத்துலையும் செவ்வாய் 7ஆம் இடத்துலையும் இருக்கிறது வந்து ஓரளவுக்கு நமக்கு திருமண விஷயங்கள் இதில் வந்து ஈடுபாடுகள் நடத்தி கொடுக்கும். கொஞ்சம் அதில் வந்து இழுபறிகள் இருக்கும். ஆனாலும் வந்து அது குருங்கிறதுனால நமக்கு நன்மைகள் நடக்கும். நம்முடைய முயற்சிகள் வந்து நமக்கு பலனளிக்கும். அதுபோக நம்ம பேங்க் சம்மந்தப்பட்டது லோன் வர வேண்டியது இருந்தால் வரும். பண வரவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கஸ்டமர்னால் நமக்கு திருப்தி ஏற்படும். அக்டோபர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து அனுச நட்சத்திரம். விருச்சிக ராசியில் சந்திரன் மாறிடுறார். சனியை போல் செயல்படுறார். அப்போ சனி நமக்கு 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கிறனால பிறர் உதவிகள் கிடைக்கும். அதனுடைய வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். சனியும் ராகும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி கும்பத்துலேயும் மீனத்துலேயும் இருக்கிறதுக்கு தனியாக நான் சார பரிவர்த்தனைன்னு பதிவுகள் போட்டிருக்கேன். சனி ராகு சார பரிவர்த்தனை 85 நாட்களுக்கு. அந்த பதிவில் கொஞ்சம் விரிவாக பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து என்னென்னா சனியை பொறுத்த வரைக்கும் இப்போ ராகு நட்சத்திரத்தில் போகிறதுனால, நான் ராகு சனி நட்சத்திரத்தில் இருக்கிறனால வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ட்ரெண்டிங் மாற்றி செய்ய வேண்டி இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு விளம்பரம் மூலமாக உதவிகள் வாங்கி தான் நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கும். அதனால் நமக்கு உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்க இதை கவனத்தில் எடுத்துக்கணும். மறுபடி நமக்கு இப்போ இந்த கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க, ஐடி லைனில் இருக்கவங்க, டாக்குமெண்டேஷனில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன இழுபறிகள் நடக்கும், காலதாமதங்கள் நடக்கும். ஏன்னா சனியும் ராகுவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை ஆகிட்டாங்க. அதனால் வந்து அதில் இந்த 3ஆம் இடத்துக்கும் ஒரு காலதாமதமாகும், 4ஆம் இடத்துக்கும் காலதாமதமாகும். 3ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய மனசு. ஸோ மனசில் வந்து படபடப்பு, பரபரப்பு இதையெல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கும் சனி. ஆனாலும் கூட நமக்கு தொழிலை பாதிக்காது. அக்டோபர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்ட நட்சத்திரம். விருச்சிக ராசியில் 12ஆம் இடத்துல சந்திரன் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறாரு. புதன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் கன்னி ராசியில் இருக்கார். செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் இன்றைக்கி வந்து தொழில் பலம் மிகுந்ததாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறைகள், ட்ரேடிங்கு, அனைத்து விதமான வியாபாரங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லாயிருக்கும். கட்டட தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். உதிரி பாகங்கள் செய்கிற தொழிலில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது தொழில்களும் சிறப்பாக இருக்கும். அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை மூல நட்சத்திரம். நம்ம லக்னத்துலேயே மூல நட்சத்திரம் இருக்குது. அப்போ சந்திரன் வந்து 12ஆம் இடத்துலேருந்து நம்முடைய தனுசுக்கு லக்னத்துக்கு வந்துடுறார். இப்போ கேது வந்து 10ஆம் இடத்துல அதே சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ கேதுவும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அதனால் நமக்கு தொழில் பலம் நல்லாயிருக்கும். இந்த கேதுவனுடைய பரிவர்த்தனை அப்படிங்கிறதுனால மன ஆசிலேஷனை, வில் பவரை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான உபாயங்களை கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி நமக்கு மைண்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா சூழலுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறவர் தான் சந்திரன். கேதுங்கிறவர் நம்ம மனசை வந்து கெடுக்கிறவருங்கிறது மனசில் வச்சுக்கணும். அக்டோபர் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி வந்து பூராட நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சுக்கிரன் நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கார். குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். நினச்சபடி வேலை கிடைக்கிறதும், நினச்சபடி காரியங்கள் நடக்கிறதும், பணவரவு, தொழில் பலம் இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்குது. இந்த பதிவில் நம்ம நட்சத்திர ரீதியாக பலன்களை பார்த்தோம். இன்னும் நம்ம ஜனனஜாதத்தை வச்சு உபநட்சத்திர ரீதியாக பலன் பார்க்குற பாஸ்கர் அஸ்ட்ராலஜி மெத்தடில் உங்கள் ஜாதத்தையெல்லாம் கணித்து வச்சுக்கிட்டு திசாபுத்தி பலன், கோச்சார பலன் எல்லாத்துலேயும் இந்த மெத்தடை பயன்படுத்தும் போது நமக்கு சரியான முறையில் பலன்கள் வந்து நமக்கு கேள்விக்குண்டான பதிலை கரெக்டாக கொடுக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.